ப்ரொசீஜர் ஆந்திராவில் என்னுடைய அண்ணா பொண்ணு கல்யாணம். அந்த ப்ரொசீஜர் அரிசியை அள்ளி போடுறாங்க பாருங்கள், ரொம்ப அழகாக இருக்குது. பார்க்குறக்கே ரொம்ப பாரம்பரியத்தை சொல்லக்கூடிய அற்புதமான விஷயங்கள் எல்லாமே சின்ன சின்ன நுணுக்கமான விஷயங்கள். இது எல்லாமே நம்ம மறந்துட்டோம். கல்யாணங்கிறது முதல்லாம் பார்த்தீங்கன்னா 3 நாள் 5 நாள் நடக்கும். இப்போ நம்ம ஊரில் அது ஒரு நேரமாக மாறி போச்சு, சுருங்கி போச்சு. கேட்டால் பிஸி அப்படிங்கிறாங்க. பிஸியாக இருக்கிறதுக்காக எதையும் நம்ம விட்டு கொடுத்துட முடியுமா? பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கூடாதுங்க. பாரம்பரியத்தை விட்டு கொடுக்கல என்ன அர்த்தம் இருக்குது? அப்புறம் என்னத்துக்கு வாழ்க்கை வாழணும்? ஐத்தியமான வாழ்க்கை. அதனால் கம்பல்சரி வி ஷுட் ஆல் ஃபாலோ திஸ் சச் ப்ரொசீஜர்ஸ். அதுக்கு 3 நாள் ஆனால் பரவாயில்ல, தப்பு கிடையாது. தயவுசெய்து இந்த ப்ரொசீஜர்ஸ் எல்லோரும் ஃபாலோ பண்ணுங்கள். ஃபாலோ பண்ணத்தான் அது என்ன ஆகுதுன்னா நம்ம குழந்தைங்க மனசில் போய் நிற்கும். குழந்தைங்க மனசு என்ன தான் நாளைக்கு இந்த குழந்தைங்க வளர்ந்து நம்மளை காப்பாற்றுவாங்க. நம்முடைய பண்பாடு பாரம்பரியம் தெரியாமல் வளரங்காட்டி தான் இன்றைக்கி ஏகப்பட்ட பிரச்சனைகள். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தயவுசெய்து இனியாவது பெற்றோர்கள் அதுக்கு நேரத்தை ஒதுக்கித்தான் ஆகணும். வேறு வழி கிடையாது. நம்ம பிழைக்கிறதே அதுக்காகத்தான். அதை விட நமக்கு என்ன வேலை? ஒரு வேலையும் கிடையாது. அதனால் பணம் சம்பாதிக்கிறது மட்டுமே வாழ்க்கையில் நோக்கம் அல்லவே இல்லை. இதுபோல் பழக்க வழக்கங்களை விடாமல் ஃபாலோ பண்ணுறதா நம்முடைய பண்பாடு, நம்முடைய கலாச்சாரம், நம்முடைய பாரம்பரியம் எல்லாமே. அந்த வகையில் இந்த அற்புதமான நிகழ்வை நடத்திட்டுக்கூடிய அண்ணாவை பாராட்டுகின்றேன். நல்ல விஷயம், மகிழ்ச்சியாக இருக்குது. வாழ்க வளமுடன். நன்றி. நல்லதை விரும்பும் முருகானந்தன். ஜெய் பண்ணி சேனலுக்காக.